இன்னைக்கு ரசித் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாகின் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால லாகின் கொடுத்துட்றோம். ஸோ ரசித் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு தனியாக நமக்கு டேஷ்போர்ட் இருக்கிறதுனால லைக் டே டு டே சேல்ஸு, தென் அதே மாதிரி டாப் டென்டிங் மெனூஸ் என்னென்னு சொல்லிட்டு வீக்குக்கு, தென் அதே மாதிரி மந்த்துக்குமே பார்த்துக்கலாம். தென் ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே எவ்வளோ ஐட்டம் வந்து சேல் ஆயிருக்குங்கிறதுக்கான பார் சார்ட்டும், தென் அதே மாதிரி நமக்கு ரெவன்யூ எவ்வளோ ஏர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான பார் சார்ட்டுமே இங்கே நமக்கு இருக்கும். தென் அதே மாதிரி ரீசெண்ட் ஆர்டர்ஸ் என்னென்ன எல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே டேஷ்போர்டில் இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் புக்கிங்ஸுமே நமக்கு வந்து இங்கே காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் புக்கிங் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ டேபிள் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு டேபிள் இருக்கும். லைக் ஏசி, நான் ஏசி, கேபின், லாப்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம கேட்டகரியுமே இங்கே க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி டேபிள் க்ரியேஷனுக்குமே க்ரியேட் டேபிள் கொடுத்து டேபிளோட நேமு, தென் அதுக்கான நம்பரு, என்ன கேட்டகரி ஏசியா நான் ஏசியான்னு சொல்லிட்டு கேட்டகரியுமே நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிளில் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, தென் அது ஸ்டில் ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவில் இருக்கா மெயின்டெனன்ஸ்னாலன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தென் டேபிளோட ஸ்டேட்டஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே டேபிளோட டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து அவைலபிளாகவுமே ரெண்டுமே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே இங்கே காமிச்சிரும். தென் ஆல் டேபிள் ஸ்டேட்டஸும் எடுத்துக்கலாம். அவைலபிள், ஆக்குபைட், பார்ஷியலி ஆக்குபைடு, ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஆக்டிவில் இருக்குது, இன்ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். தென் இப்போ நமக்கு வந்து ப்ரீ புக்கிங் போடுறாங்க அப்படின்னா நம்ம புக்கிங்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். லைக் மண்டே அன்றைக்கி புக்கிங் போடுறாங்களா இல்லை நெக்ஸ்ட் டே புக்கிங் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு டேட்டுமே இங்கே நம்ம வந்து செலக்ட்டுமே பண்ணிக்கலாம். என்றைக்கு வந்து ப்ரீ புக்கிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. தென் அதே மாதிரி க்ரியேட் புக்கிங் கொடுக்குறோம். தென் புக்கிங் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், ஆட் கஸ்டமர் கொடுத்து கஸ்டமரோட நேம், மொபைல் நம்பர், தென் எந்த ஏரியாவிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டுமே இங்கே பில்லிங் அட்ரஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட், ஸோ என்றைக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் டேட்டும், தென் அதுக்கான டைமும், எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பர்சன்ஸ் கவுண்ட்ஸுமே இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேபிள்ஸுமே இங்கே செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம்னா புக்கிங்குமே நமக்கு இங்கே வந்து க்ரியேட்டுமே ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம் லைன் வியூவ்லேயும் இருக்கும். நமக்கு வந்து கிரிட் வியூ வேணும்னாலும் இப்படி செக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ், அதாவது இப்போ டைனிங் பண்ணுறாங்க இல்லை டேக் அவேனாலும் ஆர்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஆர்டர்ஸ் கொடுத்துட்றோம். இங்கே க்ரியேட் ஆர்டர், அப்கமிங் ப்ரீவியஸாக போட்டிருக்க எல்லா ஆர்டர்ஸுமே நமக்கு இங்கே காமிச்சிடும். எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, கம்ப்ளீட்டடில் இருக்குது, தென் அதே மாதிரி கேன்சல் எல்லாமே எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுமே நம்ம இங்கே செக்கும் பண்ணிக்கலாம். தென் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஆர்டர் கொடுக்குறோம். தென் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கஸ்டமர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைனிங்க்கா இல்லை டேக் அவேக்கான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டைனிங்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பீப்புள்ஸ் வராங்க. தென் செலக்ட் டேபிள், ஏசி நம்பர் 1 ஏசி நம்பர் 2 சொல்லிட்டுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மொத்தமாக இந்த டேபிளில் 4 பேர் உட்காரலாம், நம்ம 3 பேர் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு சீட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டுமே இங்கே காமிக்கும். தென் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் இது வந்து டெசர்ட்ஸா, கிரேவியா இல்லை பிரியாணியான்னு சொல்லிட்டுமே நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டோம். மட்டன்லேயே 2 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி கிரேவின்னு சொல்லிட்டு கேட்டகரி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ என்னென்ன கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டருமே கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டருமே க்ரியேட் ஆகிடும். ஆல் ஆர்டர்ஸில் இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டிருக்கிற ஆர்டருமே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கேஓடி பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் கேஓடி பிரிண்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி நம்ம வந்து இதை அப்டேட் ஆர்டர், ஸோ இப்போ நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் அப்டேட் கொடுக்குறாங்கனாலும் அப்டேட் ஆர்டர், கேன்சல் ஆர்டர் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இது வந்து கிச்சனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டுமே பார்க்கலாம். ஸோ கிச்சனுக்கு போயிட்டோம்னா ஸோ என்னென்ன ஆர்டர் எல்லாமே சோஃபார் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு காமிச்சிரும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா மார்க்காஸ் ப்ரிப்பேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, தென் அதே மாதிரி எதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுமே இங்கே நமக்கு காமிச்சிரும். தென் அதே மாதிரி இப்போ ப்ரிப்பேர் ஆனது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா மார்க்காஸ் ரெடின்னு சொல்லிட்டுமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ எதெல்லாம் ரெடியில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரெடியிலையுமே இங்கே காமிச்சிரும். ஸோ 2 ப்ராடக்ட்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிரும். தென் அதே மாதிரி இப்போ ரெடி ஆகாமல் இருக்கிறதுல இங்கே நமக்கு எது ரெடி ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து கொடுத்துடலாம். தென் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கேப்டன் அக்கௌண்ட்லேருந்து தானே எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சர்வரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காமிச்சிரும். ஸோ எதெல்லாம் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் மட்டும் சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா இது சர்வ் கொடுத்துடலாம். இல்லை எல்லாமே சர்வ் பண்ணிட்டாங்கன்னா சர்வ் ஆல் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டுமே இங்கே நமக்கு காமிச்சிரும்.
தென் இந்த டேபிளுக்கு உண்டான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம சர்வ் பண்ணிட்டோம். ஸோ சர்வ் பண்ணும்போது மறுபடியும் அவங்க ஏதாச்சும் ஆர்டர் குடுக்குறாங்க அப்படின்னாலும், நம்ம ஆர்டர்ஸ் போயிட்டு ஸோ இத வந்து அப்டேட்டுமே பண்ணலாம். ஸோ அப்டேட் ஆர்டர் குடுத்துட்டு, இப்போ வெனிலா ஐஸ்கிரீம் டெசர்ட் மாரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி வெனிலா ஐஸ்கிரீமும் நம்ம ஆர்டர் பண்ணி அப்டேட்டுமே குடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நமக்கு கிச்சனுக்கும் போயிடும். தென் அதுவும் இல்லாம நம்ம கேஓடி பிரிண்ட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது ப்ரிப்பேர் ஆகாம இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் குடுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் அது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடிக்குமே குடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இங்க நமக்கு கிச்சனில் ரெடி ஆயிடுச்சுன்னா, சர்வரோட டேஷ்போர்டில் நமக்கு வியூ ஆயிடும். ஸோ வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இன்னும் சர்வ் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் சர்வ் பண்ணதுக்கப்புறம், அவங்க வந்து சர்வ் ஆல் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டுமே நமக்கு இங்கே காமிச்சிடலாம். ஸோ ஃபார் புக்கிங் ஹிஸ்ட்ரி எதெல்லாம் புக்கிங் ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு, கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான புக்கிங் ஹிஸ்ட்ரியும், தென் அதே மாதிரி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, டைனினுக்கும் சரி டேக் அவேக்கும் சரி என்னென்னலாம் ஆர்டர் வந்து வந்திருக்கு, கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இங்கே செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ சில கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் ஏசி, தென் அதே மாதிரி டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டேபிளில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம டேட் வைஸ் ஃபில்டரும் போட்டு இங்கே செக்குமே பண்ணிக்கலாம். Thank you.